என் செக்ரட்டரி என்கிட்ட எடுத்து வந்து காட்டுவாங்க. சாமி பாருங்க பாருங்க, உங்களை மாதிரியே வேஷம் போட்டுட்டு உங்களை எவ்வளவு அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க பாருங்க, அபியூஸ் பண்றாங்க பாருங்க. பயங்கர கோபத்தோட எடுத்து வந்து இந்த பிள்ளைங்க காட்டுவாளுங்க. நான் சொல்லுவேன், கண்ணே கொஞ்சம் பொறுமையா யோசி. இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? என்ன மாதிரியே வேஷம் போட்டு ட்ரெஸ் பண்ணி, அது அந்த காமெடி ஷோ மாதிரி, இல்லை காமெடின்றதை விட மோர் பாய்சன் கொட்டுறது, விஷத்தை கக்கிறது, ஹேட் ஸ்பீச், அதை பண்றதுனால லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் வரும், அதுக்காக பண்றாங்க. நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, என்ன மாதிரியே அவங்க வேஷம் போட்டாவணும்னா திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு ஜட்டாமகுடம் தாங்கி திருமூல வர்க்க வேடம் போட்டுட்டாவணும், காவி போத்தி. அப்பா ஆகமத்துல பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எத்தனை பேரை திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு திருமூல வர்க்க வேடம் அணிய வச்சாலும் அந்த புண்ணியம் உனக்குன்னு சொல்றாரு. பாரு, நான் பாரு, தீட்சை கொடுத்து பல லட்சம் பேரையும் திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு திருமூல வர்க்க வேடம் அணிய வச்சிருக்கேன். என் எதிரிகளை கூட, என்னை வெறுப்பவர்கள் கூட என்ன அபியூஸ் பண்ணி ஆகணும்னா ஜீன்ஸ் எல்லாம் போட்டா வேலைக்காகாது, ஜிப்பா போட்டா வேலைக்காகாது, வேற மாடர்ன் டே ட்ரெஸ் எல்லாம் போட்டா வேலைக்காகாது. என்னை அபியூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட, என்ன மாதிரியே இமிட்டேட் பண்ணணும்னா கூட என்ன பண்ணி ஆகணும்? திருநீர் பூசி குங்குமம் வச்சு ஜடை வச்சு ருத்ராட்சம் போட்டு திருமூல வர்க்க வேடம் தாங்கி ஆகணும். அந்த புண்ணியம் எனக்கப்பா. இதுல பாத்தீங்கன்னா 90% மேல கிரிப்டோ, இவங்க ஜென்மத்துல ஒரு தரம் கூட இந்த திருமூல வர்க்க வேடத்தை தொட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கூட திருமூல வர்க்க வேடம் போட வச்ச புண்ணியம் எனக்கப்பா. அவங்க அக்கௌண்ட்ஸ் என்ன, லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் வேணும், அதுல துட்டு வரணும், அதான் அவங்களுடைய பர்பஸ். ஏன் பர்பஸ் என்ன? எத்தனை பேரை திருமூல வர்க்க வேடம் அணிய வச்சு திருநீர் பூசி குங்குமம் பூச வச்சு ருத்ராட்சம் போட வச்சு ஜடை தாங்க வச்சனும், அந்த புண்ணியம் மொத்தமும் என் அக்கௌண்ட்ஸ்ல கைலாசத்துல ஏறுது. உன் அக்கௌண்ட் உனக்கு, என் அக்கௌண்ட் எனக்கு. போ. நான் இப்படித்தாங்கய்யா இதை பார்க்கறேன். நான் இதை சொன்ன உடனே அந்த பிள்ளை ஆடி போயிட்டா. சாமி, இதை இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்குத்தான் இந்த பெரிய புராணம் எல்லாம் படிக்கணுங்க. நம்முடைய சாஸ்திரங்களை படிச்சோம்னாலே, முக்கியமா இந்த புராணங்கள் அதை படிச்சோம்னாலே, இந்த மாதிரி பிராக்டிக்கல் சூழல்கள்ல எல்லாம் எப்படி நாம எதையும் அணுகுவதுங்கிற ஒரு நிம்மதியான உணர்வு வந்துருங்கயா.